வணக்கம், நான் விஜயதரன். நாம் இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், கசரங்க நம்ம T20 அணித்தலைவர், இலங்கை T20 அணித்தலைவர் கசரங்க வந்து தன்னுடைய அணித்தலைவர் பொறுப்புலேருந்து விலகிட்டேன்னு சொல்லி லெட்டர் கொடுத்துருக்காரு. இது சம்மந்தமாக தான் பார்ப்போம். இந்த இப்போ லங்கா பிரீமியர் லீக்கில் நடக்கிற பிரச்சனைகள், கசரங்க யாருக்கோ சொண்டு கடிச்சது ஜூனியர் பிளேயருக்குலாம் கொஞ்சம் சோசியல் மீடியாவில் பார்த்தேன். அதுக்கு பதில் போட முடியலை. தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. சோசியல் மீடியா எல்லாம் செய்கிற எல்லாரும் புரிஞ்சுக்குங்க. கசரங்க விமர்சனம் செய்கிறதுக்கு முதல் கசரங்க போல எதிர்நாட்டு அணியில் பாருங்கள், ஆக்ரோஷமான கேப்டன் இருப்பாங்க. புரியுதா? அது இருக்கத்தான் வேணும். ஆக்ரோஷமான கேப்டன் இருக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. அப்படி இருந்தால் மட்டும்தான் எதிரணியை விழுத்த முடியும் உளவியல் ரீதியாக. அப்படியான கேப்டன் நீண்ட நாளைக்கு இருப்பார்னு பார்த்தா இந்த முனிஷ் ஒன்று புரிஞ்சுக்குங்க. 3 போட்டி 4 போட்டி தான் விளையாண்டுருந்தாங்க. இங்கே அமெரிக்காவில் நடந்த T20 போட்டி, அதுலேயும் புது மைதானம். அது ஒன்றுமே சமாளிக்க முடியலை, தோத்துட்டாங்க. தோல்வியில் பார்த்ததால அவர் அணித்தலைவர் நீக்கிறீங்களோ இல்லை நீக்கப்பட்டாரோ இல்லை அவரே நீங்கினாரோ தெரியலை. நீங்கி இருந்தால் கூட அதை நீங்கள் அவரை கொஞ்சம் வெயிட் பண்ணி இன்னொரு வாய்ப்பு வழங்கியிருக்கணும். இப்போ ஒரு தோல்வியை கண்டோன்னா ஒரு கேப்டனை மாற்றினா எப்போ தோல்வி வந்து வெற்றிக்கான பாடத்தை கற்றுக்கொள்வீங்க? இல்லை, அடுத்த கேப்டன் வருவார், அவரை தோத்தனா அவரே மாற்றுவீங்களா? வெற்றி பெறுறதுக்கு முடியாது. என்னன்னு சொன்னால் நீங்கள் இந்த 4 போட்டிக்கு ஒரு கேப்டன்டா இன்னும் வெற்றி பெறுவீங்க. முதல் வாய்ப்பு கொடுங்க. அவர் பல்ல கடிச்ச நீங்கள் சோசியல் மீடியா கொஞ்சம் பொறுப்புணர்ச்சியோட நடவுங்கப்பா. யாருன்னாலும் பொறுப்புணர்ச்சி நடவுங்க. எங்களோட நாடு தான் இது. நம்ம வேறு அணி பிளேயர் மாதிரி ஆக்ரோஷமாக நடந்தால் உடனே நம்ம என்ன செய்கிறோம்? அப்படி இருக்கணும் கேப்டன், இப்படி இருக்கணும். எங்கட கேப்டன் அப்படி ஆக்ரோஷமாக இருக்கட்டுமே, என்ன தப்பு? எங்கட கேப்டனும் ஆக்ரோஷமாக இருக்கணும். தவறே இருந்தாலும் எங்கட கேப்டனும் வந்து ஆக்ரோஷமாக இருந்தே ஆகணும். இருந்தால் தான் எங்கட நாடை வந்து நாங்கள் கட்டி எழுப்ப முடியும். இல்லைன்னு சொன்னால் இப்படியே 3 போட்டிக்கு ஒரு போட்டி கேப்டனை மாற்றிக்கொண்டே இருங்க. கடைசி நாளும் தப்பு அடிக்க முடியாது. இப்படியே இருக்க வேண்டிய முதல் தோல்வி பெறுற கேப்டனை தான் அவனுக்கு தான் அடுத்த இந்த தோல்வி பெற்றிருக்கோம், நீ அடுத்த வெற்றி பெறதுக்கு என்ன செய்யலாம்னு யோசிப்பான். நீங்கள் தோல்வி பெற்ற கேப்டனை அப்படியே மாற்றி விட்டுறா, இன்னொரு கேப்டன் வருவான், அவனை தோத்துருவான், அவனை மாற்றி விட்டுருங்க. இப்படியே லைனில் மாற்றி கொண்டே இருங்க. தப்படிக்க முடியாது, வெல்லையே முடியாது. கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க. இப்போ வெயிட் பண்ணுங்க. இந்த டூர்னமெண்ட் வந்து வேர்ல்ட் கப் வந்து இங்கே அமெரிக்காவில் நடந்தால் அந்த மைதானமே யாருக்குமே தெரியாது. இந்தியா வந்து இப்போ இருக்கிற இந்தியா பிளேஸ் வந்து நல்லா விளையாடக்கூடிய பிளேஸ். அவங்க கப்படிச்சாங்கன்னு சொன்னால் உண்மையாகவே அவங்க தகுதி வாய்ந்தவர்கள். அதால் நீங்கள் தயவு செய்து இலங்கை இதில் வந்து நாங்கள் இலங்கையில் இருக்கிற மீடியா செய்கிற நீங்கள் இல்லை சோசியல் மீடியாவில் இருக்கிற நீங்கள் கொஞ்சம் பொறுப்புணர்ச்சியோட விமர்சனம் பண்ணுங்க. கசரங்க அதனால தான் கேப்டன் பிரதர் வில்லத்தினால தெரியல. நம்ம கொஞ்சம் அடக்கி வாசிப்போம். சரி, அவர் செய்கிற தவறாக இருந்தால் கூட நம்ம கொஞ்சம் ஊக்கம் கொடுத்தா அது மட்டும்தான் எங்கள் இலங்கை அணி வீரர்கள் ஜெயிக்க முடியும். இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. இப்படியே விமர்சனம் பண்ணி அவங்கள கீழே கொண்டு போட்டால் அவங்க என்ன செய்வாங்க? கப்படிக்க முடியாது. லங்கா பிரீமியர் லீக்ல மட்டும்தான் விளையாட முடியும். நான் இந்த சோசியல் மீடியாவில் நாங்கள் இந்த சாவச்சேரி பிரச்சனை ஒரு கிழமையாக சாவச்சேரி பிரச்சனை போனதால் இது கண்டும் காணாத மாதிரி இருந்தது. இந்த வீடியோ பதவி போடணுன்றதுக்காக மாற்றம் தான் போகிறேன். எனக்கு கசரங்க கேப்டன் பதவியிலேருந்து விலத்தினது ஃபர்ஸ்ட்லாம் மனவேதனை. ஏன்னு சொன்னால் ஒரு கேப்டன்ஷிப் பண்ணுறது ஆக்ரோஷமாக தான் இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் அடிக்க முடியல. ரெக்கி பொண்டிங்க பார்த்தீங்களா? 3 வேர்ல்ட் கப் அடிச்சிருந்தாங்க. ஆக்ரோஷமான கேப்டன். முந்தியெல்லாம் பார்க்க மாட்டீங்க, எதிரணிகளை சம்மந்தம் இல்லாமே பேசி திட்டுவான். அப்படி ஒரு கேப்டன்ஷிப் இருக்கணுங்க. அதில் தப்பில்லை. நீங்கள் முதல் நம்ம இலங்கை அணியை விமர்சனம் செய்கிறதுக்கு முதல் நம்ம வெற்றி பெறதுக்கு என்ன வழி இருக்குது அதெல்லாம் பார்த்து வெற்றி பெறுங்க. கிரிக்கெட்டில் ஆகலை நீங்கள் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டாயமாக எங்களோட அணி முன்னுக்கு போகாது. தயவுசெய்து நம்ம விமர்சனம் செய்யும் பொழுது கொஞ்சம் நிதானமாக விமர்சனம் செய்யும். விளையாடும் பொழுது சில தவறுகள் நடக்கும். தவறுகள்லேருந்து பாடத்தை கற்றுக்கொண்டு தான் ஒவ்வொரு பிளேயர் ஒவ்வொரு படியில் முன்னேறி பெரிய ரேஞ்சுக்கு வருவாங்க. தவறு செய்யாத பிளேயர் யாருமே கிடையாது. இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி.